குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தமிழ் 2ஆம் வகுப்பு பக்க எண் 54 இருந்து 56 வரை உள்ளதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாடம் 9, தலைப்பு ஆத்திச்சூடி. தலைப்பு என்ன? ஆத்திச்சூடி. இன்று நாம் ஔவையார் கூறிய ஆத்திச்சூடியில் கடைசியான பகுதியை பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம பாடப்புத்தகத்தில் உள்ளது பற்றிய பாருங்கள். ஆத்திச்சூடி. இங்கே ஒரு குரங்கும், இந்த குரங்கு தன்னோட குழந்தையான பேர் சின்னு, அந்த குழந்தைகிட்ட பேசுவதாக இருக்குது. ஒரு நல்ல தகவலை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க இவங்க மூலியமாக. பாருங்கள், அந்த குட்டி அவங்க சின்னு கேட்குறாங்க, அம்மா நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா குரங்கு சொல்கிறாங்க, என் நண்பர்களை பார்க்க போகலாம் வா சின்னு அப்படின்னு. அங்கே பாருங்கள், நண்பர்கள் அவங்களோட நண்பர்களை காட்டுறேன், என்னோட நண்பர்கள்லாம் உனக்கு காட்டுறேன் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அங்கே பாருங்கள், முதலாவதாக பாருங்கள், இந்த சேவலை காட்டி இந்த குரங்கு தன்னோட மகனான சின்னுக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பார் சேவல், அது விடியற் காலையிலேயே எழுந்துவிடும் தெரியுமா? அங்கே பாரு சேவல், அது நாள்தோறும் விடியற் காலையிலேயே எந்திரிச்சிரும், உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்னு ஏனம்மா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்படி கொஞ்சம் சிறிது தூரம் போகிறப்ப ஒரு யானை என்ன பண்ணுது, குளத்தில் அழகாக குளிச்சிட்ருக்கு. அது எப்படி விரும்பி குளிக்குதான். அந்த குரங்கு சொல்லுது, அதோ பார் யானை, அது விரும்பி குளிக்கும். அதுக்கு அந்த சின்னு ஏனம்மா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அந்த குரங்கு அதோ பார் மான், அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்னு ஏனம்மா அப்படின்னு வியப்பாக தான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க குரங்கு அவங்க சின்னுக்கிட்ட, சின்னு அதோ பார் முயல், அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுது. அங்கே பாரு முயல், அது அதிகமாக பழங்கள் கீரைகள் காய்கள்லாம் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்னு ஏன் பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குது. அதுக்கு உடனே பாருங்கள், உன் கேள்விக்கு ஒரே பதில்தான், இவற்றையெல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அந்த சின்னு யோசிக்குது, ஓ சேவல் மாதிரி விடியற் காலையில் தினம்தோறும் எழுந்திருக்கணும், யானை மாதிரி தினம்தோறும் விரும்பி குளிக்கணும், மான் மாதிரி சுறுசுறுப்பாக ஓடி விளையாடணும், முயல் மாதிரி என்ன பண்ணணும், காய்கள் கீரைகள் பழங்களை தினந்தோறும் சாப்பிடணும். இப்படிலாம் நம்ம செஞ்சோன்னா நமக்கு நோய் வராது அப்படின்னா அப்படின்னு அதுவே நினச்சிருது. ஓ இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணுங்கிறது தான் பதில். ஓ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு, ஓ புரிந்ததம்மா, நானும் இனிமே இந்த மாதிரி நோய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதுதான் கொடுத்துருக்காங்க, ஔவையார் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நோயினுக்கு இடம் கொடேல். சரிங்களா குழந்தைகளா? நம்ம நாள்தோறும் இந்த மாதிரி விடியற் காலையில் எழுந்திருக்கணும், தினந்தோறும் குளிக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். சரிங்களா குழந்தைகளா? நீங்களும் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பக்கம் 55 பயிற்சி படித்தும் எழுதியும் பழகுக. படித்தும் எழுதியும் பழகுக. இங்கே பாருங்கள், முதலாவதாக நன்மை கடைப்பிடி, நன்மை கடைப்பிடி. அடுத்து நூல் பழக்கல், நூல் பழக்கல். நீர் விளையாடேல், நீர் விளையாடேல். நேர்பட ஒழுகு, நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல், நோயினுக்கு இடம் கொடேல். இந்த வார்த்தைகளை நன்கு வாய்விட்டு படிச்சுட்டு எழுதி பழகணும் குழந்தைகளா, பிழை இல்லாமல். அடுத்து பாருங்கள், பொருத்துக. உங்களோட இடது பக்கத்தில் சில செயல்பாடுகள்லாம் இருக்குது. இதற்கு சரியான வாசகங்கள் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்குது. அதை சரியாக பொருத்தணும். முதல் படம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு சிறுவன் இது உங்களுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, கீழே விழுந்த பொருளை எடுத்து. அடுத்து பாருங்கள், இதுக்கு என்ன வரும்,
அவங்க வந்து நேர்மையாக இருக்கிறாங்க தானே. ஆமாம். அடுத்து ஒரு சிறுமி நிறைய காய் பழங்களை விரும்பி உண்ணுவதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், உங்களை மாதிரி சிறுவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய நூல்கள் எடுத்து வச்சு பாருங்கள் படிச்சிட்ருக்காங்க. அடுத்து கடைசியாக ஒரு சிறுவர் மற்றொரு சிறுவருக்கு என்ன பண்ணுறாங்க, உதவுறதாக இருக்குது. சரி, இதை நம்ம பொருத்துவோமா குழந்தைகளா? பாருங்கள், முதலாவதாக உள்ளதுக்கு என்ன, அவன் நேர்மையாக இருந்தால் தானே, அதனால் நேர்பட ஒழுகு. இரண்டாவது, எப்படி அவங்க உண்ணாங்க, சத்துள்ளதை உண்ணாங்க, அப்போ என்ன வராது, நோயினுக்கு இடம் கொடேல். இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நூல்களை படிக்கிறாங்க, அப்போ நூல் பழக்கல். இது ஒரு நல்ல ஒரு உதவி தானே செய்கிறாங்க, அதனால் நன்மை கடைப்பிடி. இந்த பழக்கம் நல்ல பழக்கம், அதை நீ கடைப்பிடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் சரியாக பொருத்தணும். சரிங்களா? இதே மாதிரி சரி கண்ணா. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை, ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு தெரிவதற்காக ஆங்கில வார்த்தையை இங்கே உங்களுக்கு வலது பக்கம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி பாருங்கள், முதலாவதாக தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். இது என்னது, கரிக்கோல் தானே குழந்தைகளா? இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பென்சில்னு சொல்லுவோம். அடுத்து என்ன இருக்குது, துருவி. இதுக்கு என்னதுன்னா ஷார்ப்னர். அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு. கரும்பலகை அப்படின்னு என்னது, பிளாக் போர்டு. அடுத்து பாருங்க, மின்விசிறி, எலக்ட்ரிக் ஃபேன். விளையாட்டு திடல், விளையாடுவோம்ல அந்த இடத்த தான் அப்படி சொல்கிறாங்க, விளையாட்டு திடல். அதை நம்ம ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாயில் கதவு அப்படின்னா கேட். பழச்சாறு, ஃப்ரூட் ஜூஸ். சரிங்களா? பழச்சாறை ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வறுவல். வறுவல்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ், இந்த மாதிரிலாம் சிப்ஸ்லாம் இருக்குல்ல கண்ணா, அதுதான் வறுவல்னு சொல்லுவாங்க, அது சிப்ஸு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தது இது என்னது, ஐஸ்கிரீம். அது தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம், பனிக்கூழ். பனிக்கூழ் என்றால் ஐஸ்கிரீம். அடுத்து அழிப்பான், எரேசர். வரைமெழுகு அப்படின்னா கிரையான்ஸ். என்னது, கிரையான்ஸ், வரை மெழுகு. நம்ம அழகான படம் வரைந்து அதை மேலும் அழகூட்டுவது தான் இந்த கிரையான்ஸு. ஆமாம் குழந்தைகளா. அடுத்து பாருங்கள், நம்ம தினந்தோறும் பள்ளிக்கு வரும்பொழுது எதை நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும், புத்தக பை. அது என்னன்னு சொல்லுவோம், ஸ்கூல் பேக். நம்ம நாள்தோறும் என்ன கிழமை என்ன நாள் என்ன தேதி நல்ல நேரம் இந்த மாதிரிலாம் குறிச்சிருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேலண்டர், நாள் காட்டி. சரிங்களா? பாருங்கள், இதில் தேதி என்ன 22, கிழமை என்ன வியாழன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தெளிவாக காட்டும். இதைத்தான் நம்ம கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மேசை, இதே நம்ம டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது சாலை, இது என்ன சொல்கிறோம், ரோடு அப்படிங்கிறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். சரிங்கண்ணா. அடுத்து பாருங்கள், மதில் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளா? மதில் என்றால் இந்த மாதிரி சுவர் தான், வால். இந்த மாதிரி சுவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் மதில்னு சொல்லுவோம். இது வந்து ஆங்கிலத்தில் வால். அடுத்து பழப்பாகு அப்படின்னா ஃப்ரூட் ஜாம். இந்த ப்ரெட்டுக்கெலாம் வச்சு சாப்பிடுவாங்க, ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்களா குழந்தைங்களா, அதுதான். மெது ரொட்டி அப்படின்னா சாஃப்ட் பன், ரொம்ப சாஃப்டான பன்னு, மெது ரொட்டி. அடுத்து தண்ணீர் புட்டி அப்படின்னா வாட்டர் பாட்டில். இதன் மூலமாக தண்ணீரை நம்ம நிரப்புவதனால தண்ணீர் புட்டி, அது ஆங்கிலத்தில் வாட்டர் பாட்டில். சரிங்களா கண்ணா, புரிஞ்சுதா? சரி, இன்றைய வீட்டு பாடம் என்ன தெரியுங்களா கண்ணா, நீங்கள் எல்லாரும் இந்த படித்து எழுதி பழகு இருந்துச்சுல, அதுள்ள வார்த்தைகளை என்ன பண்ணுறீங்கன்னா நன்கு வாய்விட்டு படித்து 2 முறை என்ன பண்ணணும், எழுதி அனுப்பணும். சரிங்களா கண்ணா? இந்த வார்த்தைகளை பிழை இல்லாமல் படித்து பிழை இல்லாமல் எழுதி பழகணும். சரிங்க கண்ணா? இன்றைய வகுப்பு பிடித்திருந்ததா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. நன்றி,
வணக்கம்.